கருணக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு ஜீரகம் போட்டு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின வாட்டி ஒரு மூடி தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு ஊற வச்ச புளியை எடுத்து போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச விழுதியும் அதுலேயும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு சட்டி அடுப்பில் வச்சு இந்த கருணக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கருணக்கிழங்கை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். அப்புறமேல அரைச்சி வச்ச விழுதை எடுத்து போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி நல்லா கொதி வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கொதி வந்தால் குழம்பு ரெடி. உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.